சென்னை மௌலிவாக்கத்தில் அருள்மிகு ஸ்ரீ அருட்செல்வ கணபதி ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. சென்னை போரூரை அடுத்த மௌலிவாக்கம் தனலட்சுமி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அருட்செல்வ கணபதி ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. மகா கும்பாபிஷேக விழா ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகிகள், திருப்பணி குழுவினர், அப்பகுதி வாழ் மக்கள், பக்தர்கள் ஆகியோர் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர். கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு ஆகஸ்ட் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று காலை கணபதி ஹோமம், வாஸ்து சாந்தி, வாஸ்து ஹோமம், அஷ்டதிக்கு பாலகர் பூஜை ஆகியவை நடைபெற்றது. அன்று மதியம் கும்ப அலங்காரம், கலசமேடை, யாகசாலை பிரவேசம் நடைபெற்றது. அன்று மாலை காப்பு கட்டுதல், முதல் கால யாகசாலை பூஜை, அதனைத் தொடர்ந்து ஆராதனை, விசேஷ சர்வயோகம், சதுர்வேத பாராயணத்துடன் தீபாராதனை நடைபெற்றது. ஆகஸ்ட் 20ஆம் தேதி புதன்கிழமை கும்பாபிஷேக தினத்தன்று காலை 4ஆம் கால யாகசாலை பூஜை நடைபெற்று யாகசாலையில் வைக்கப்பட்டிருந்த கும்ப கலசங்களில் இருந்த புனித நீருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. யாக வேள்வியின் இறுதியில் மகா பூர்ணாகதியுடன் தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நாதஸ்வரம், தவில் இசையுடன் யாகசாலையிலிருந்து கும்ப கலசங்கள் புறப்பட்டு ஆலயத்தை சுற்றி எடுத்து வந்து மூலவ விமான கோபுர கலசத்தின் மீது புனித நீரானது ஊற்றப்பட்டு சிறப்பு பூஜையுடன் தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவரான ஸ்ரீ அருட்செல்வ கணபதி மற்றும் ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஸ்ரீ துர்க்கையம்மன், ஸ்ரீ நவகிரகங்கள் உள்ளிட்ட பரிவார தெய்வங்கள் மீது புனித நீரானது ஊற்றப்பட்டு சிறப்பு பூஜையுடன் தீபாராதனை நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அருள்மிகு ஸ்ரீ அருட்செல்வ கணபதியை வழிபட்டனர். மூலவ விமான கோபுர கலசத்தின் மீது ஊற்றப்பட்ட புனித நீரானது கும்பாபிஷேக விழாவை காண வந்திருந்த பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. சொல்லுங்க மேல ओम अनामिका नमः अयं गणेश सकलाराधने शिवस्य नमस्तु।